இந்த கொஸ்டினில் ரவி அப்படிங்கிறவர் 4.5 கேஜி ஆப்பிள் வாங்குறாரு. ஸோ வெயிட்டில் வந்து 4.5 கேஜி இருக்கிற மாதிரி ஆப்பிள் வாங்குறாரு. ஸோ ஆப்பிள் 4.5 கேஜின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் வாங்குறாரு. அது வந்து 3/4 கேஜி இருக்கிற மாதிரி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் திராட்சை பழம் வாங்குறாரு. திராட்சை பழம் வந்து 3/4 கேஜி இருக்கிற மாதிரி திராட்சை பழம் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவர் வாங்கிய மொத்த பழங்கள், அதாவது மொத்தமாக எவ்வளோ பழம் வாங்கியிருக்காரு அதை வந்து நம்ம டன்னில் சொல்லணும். இதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு முதல்ல மொத்த பழங்களை கண்டுபிடிப்போம், கேஜிலேயே கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் டன்னில் மாற்றிக்கலாம். மொத்த பழங்கள் போது எல்லாத்தையும் கூட்டிடணும். ஸோ இதில் 2 மட்டும் கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ அந்த கலப்பு பின்னத்தை முதல்ல நார்மலாக மாற்றிடுவோம். ஸோ 2ஐயும் பெருக்கி மேலே இருக்க ஒன்றால் கூட்டிடணும். அப்போ 4 2ஐயும் பெருக்கினா 8, அந்த 1 கொண்டு கூட்டினா 9/2ன்னு வரும். ப்ளஸ் 3/4 அப்படி எழுதிக்கிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான். 12, அந்த 3 கூட்டினா 15/4. இப்போ இந்த 2 டேர்மில் 4ங்கிறது காமனாக இருக்குது. ஆனால் முதல் டேர்மில் மட்டும் 2 தான் இருக்குது. ஸோ அதை 4ஆக மாற்றுறதுக்காக கீழே 2ஆல் பெருக்கிறேன். கீழே 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ கீழே 4, மேலே 18, ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 15/4. இப்போ கீழே இருக்க டேம்லாம் சேம் ஆகிடுச்சா? அப்போ காமனாக ஒரு 4 எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ மேலே இருக்க டேமெல்லாம் கூட்டிடுங்க. கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதையும் கட் பண்ணால் 9ன்னு வரும். அப்போ = 9 கேஜி அப்படிங்கிறத ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டன்னில் கேட்டிருக்காங்க. ஒரு டன் = எத்தனை கேஜின்னு தெரியணும். ஒரு டன் = 1000 கேஜி. அப்போது 9 கேஜி அப்படிங்கிறது எத்தனை டன்? 9 / 1000 போட்டால் வருமா? ஸோ 9 / 1000 போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு ஆப்ஷனில் பாயிண்டில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவையும் பாயிண்டில் மாற்றணும். அப்போ 0 பாயிண்ட், இதில் 3 0 இருக்கா? அப்போ 3 ஸ்தானம் தள்ளி வரணும். அப்போ 0 0 9, 3 ஸ்தானம் விட்டுருக்கேன். புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் வரணும். ஸோ இதுதான் ஆன்சர்.